சர்வவிக்னஹரம் தேவம் சர்வவிக்னவிவர்ஜிதம் சர்வசித்திப்பிரதாதாரம் வந்தேகம் கணநாயகம் வேல்வேல் முருகா வெற்றிவேல் முருகனுக்கரஹரோகரா. புதியுகம் நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். இது உங்கள் ராசிபலன் நிகழ்ச்சி. உங்கள் ஜோதிஷாச்சாரியா ஜோதிட சாம்ராட் மகேஷ். நிறையா இடங்களுக்கு போகும்போது சார் உங்கள் நிகழ்ச்சியை நான் பார்க்குறேன், ரொம்ப நீங்கள் சொல்லக்கூடிய கருத்துக்கள் ரொம்பவுமே நல்லா இருந்துருக்கு, இதை பற்றி நீங்கள் சொன்னேன் எனக்கு ரொம்ப பாசிட்டிவாக இருந்தது அப்படின்னு சொன்னாங்க. ஜோதிட ரீதியாக ஒருத்தங்க கேட்ட ஒரு அற்புதமான கேள்வி, ராசி எந்த அளவுக்கு வேலை செய்யும், லக்னம் எந்த அளவுக்கு வேலை செய்யும், இதை மட்டும் ஆன்மீக தகவலை சொல்லுங்கள் சார். நம்ம வந்து ராசியை சொல்லமா லக்னம் சொல்லமா என்னங்கிறது எனக்கு புரிய வரல. நிறைய ஜோதிட முறைகள்லாம் நிறையா விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்காங்க, எங்களுக்கு அது ஒரு எக்ஸ்பிளைன் கொடுத்தேன்னா ரொம்ப நல்லாயிருக்கும், அது டீட்டெயில் கொடுத்தேன்னா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொன்னார். எஸ், கண்டிப்பாக புதியத்தில் ஆன்மீக தகவலை இதை பற்றி நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ இன்றைய தினத்தில் நம்ம அதை பற்றி ஆன்மீக தகவலை பிரத்யேகமாக பார்க்க போகிறோம். லக்னம் வேலை செய்யுமா, ராசி வேலை செய்யுமா, எது சார் வேலை செய்யும், எது எனக்கு பெரிய மாற்றத்தை கொடுக்கும் அப்படிங்கிறத பற்றி நம்ம வந்து பார்க்க போகிறோம். அதற்கு முன்னாடி நம்ம பார்த்துட்டோம் அப்படின்னு சொன்னால், நம்ம இந்த காசி யாத்திரை இந்த மாதம் கடைசியில் வந்து வச்சுட்டுருக்கோம். பொதுவாகவே பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால் மணிகர்ணிகா காட் அப்படின்னு சொல்லுவாங்க. மணிகர்ணிகா அப்படின்னு சொன்னால் சுவாமிகிட்டேருந்து விழுந்த குண்டலம், காதிலிருந்து விழுந்த குண்டலம் விழுந்த இடம்னு சொல்லப்படுறது. அது ரொம்ப விசேஷம். குறிப்பாக 12 மணிக்கு அங்கே ஸ்நானம் பண்ணுறது ஒரு பெரிய அதிசயம். எனக்கு வந்து ராமேஸ்வரத்துலேருந்து அந்த மண் லிங்கம் பிடிச்சி கொண்டு வருவா, அங்கே கொண்டு வந்து கரைப்பா. ஒரு முறை நான் என்ன பண்ணுறேன், நான் வந்து அந்த 12 மணிக்கு போய் தரிசனம் பண்ண 11:57 ஆச்சு, அப்படி நின்றுட்டு இருக்கேன். அப்போ கூட இருக்கிறவாள்லாம் அப்படி அந்த மண் வச்சு கரைச்சுன்னு இருக்கா. நான் எனக்கு ராமேஸ்வர மண் இல்லையேன்னு சொல்ல வர ஒரு பாட்டி இப்படி கையை பிடிச்சி என் கையும் பிடிச்ச அங்கே வந்து சுவாமிகிட்ட விட்டா. பட் லாங்குவேஜ் சத்தியமாக அவளுக்கு எனக்கு தெரியாது. நான் மனசில் நினச்சா அந்த காரியம் நடந்தது. பெரிய அதிசயம் அந்த இடத்துல, அது பெரிய அதிசயம். நிறைய விஷயங்கள் இருக்குது, அதை நான் வந்து சொல்ல முடியாது. ஏன்னா இது வந்து உள்ளே உணரக்கூடிய ஒரு பெரிய சப்ஜெக்ட். அதை வந்து மணிகர்ணிகா காட்டில் உண்மையாகவே ஒரு பெரிய அனுபவம். அதுக்கப்புறம் சுவாமியனுடைய நாமத்தை சொல்லி அங்கே வந்து ஸ்நானம் பண்ணுற, அது ஒரு பெரிய மன திருப்தியை தந்தது. அவ்வளோ சிறப்புகள் உண்டு. யாருக்கு அப்படின்னு பார்த்துட்டாள்னா சுவாமி விஸ்வநாத சுவாமி. அதனால் மனசார அந்த சின்ன சின்ன கவலைகள் வரும்போது அதை நினச்சிண்டா போதும், இதெல்லாம் ஒன்றுமே கிடையாது, அது பெரிய அதிசயம் நடந்தது அப்படிங்கிற ஒரு பெரிய எண்ணங்கள் நமக்குள்ளே இருந்துட்டு இருக்கும். அதுதான் நம்ம பெரியவங்க சொல்லுவாங்க, ஒவ்வொரு திசையும் பார்த்து கும்பிடுவாங்க. எதுக்குப்பா இந்த திசையெல்லாம் பார்த்து கும்பிட்றீங்க அப்படின்னு கேட்டால், அது பெரியவங்க சொல்லுவாங்க, ஒவ்வொரு திசையிலையும் ஒவ்வொரு க்ஷேத்திரம் இருக்குது, ஒவ்வொரு கோயில்கள் இருக்குது. அதனால் அந்த கோயில்களை பார்த்து தரிசனம் பண்ணுறது, இங்கே இருந்தாப்புல அந்த சுவாமியை வேண்டிட்டு தரிசனம் பண்ணுறது ரொம்ப சிறப்புகள் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு காரியமும் ரொம்ப நிமித்த சாஸ்திர ரீதியாக ரொம்ப அழகாக சொல்லப்பட்டிருக்காங்க. சரி, இன்றைய தினத்தில் நாள் நட்சத்திரம் அதற்குண்டான சிறப்புகள் பற்றி நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். இன்றைய தினத்துக்குண்டான சிறப்புகள், பஞ்சாங்க குறிப்புகள் இதோ. 31/5/2024 குரோதி வருடம் வைகாசி மாதம் 18ஆம் திருநாள் வெள்ளிக்கிழமை. இன்றைய நட்சத்திரம் இன்று அதிகாலை 4:22 வரை சதயம், பின்பு பூரட்டாதி. இன்றைய திதி காலை 8:52 வரை அஷ்டமி, பின்பு நவமி. சந்திராஷ்டம நட்சத்திரம் புனர்பூசம், மிதுனம், கடகம். நல்ல நேரம் காலை 9 மணி முதல் 10 மணி வரை. ராகு காலம் காலை 10:30 மணி முதல் 12 மணி வரை. யமகண்டம் மதியம் 3 மணி முதல் 4:30 மணி வரை. இன்றைய தினத்தில் பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால் ராமபிரானை பிரார்த்தனை பண்ணுறதுக்கு ரொம்ப உகந்த தினம். ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சஹஸ்ரநாம தத்துல்யம் ராம நாம வராணமே. ராமபிரானை மனசார வேண்டிக்கக்கூடிய அற்புதமான தினம். புனர்பூச நட்சத்திரத்துக்கு சந்திராஷ்டமம் இருக்குது. புனர்பூச நட்சத்திரம் மிதுனத்திலையும் இருக்குது, கடகத்திலையும் இருக்குது. அதனால் இன்றைய தினத்தில் சந்திராஷ்டமம் புனர்பூச நட்சத்திரத்தில் இருக்கும்போது தெய்வ வழிபாடு வெகு சிறப்பினை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். இன்றைய தினத்துக்கு உண்டான பலாபலன்கள் இதோ. மேஷ ராசி அன்பர்களே, எப்பவுமே ஒரு காரியம் நம்ம போகிறதுக்கு முன்னாடி நடந்துருச்சுன்னா ஒரு பெரிய சந்தோஷம் இருக்கும். அப்பாடா, எப்படி இந்த காரியம் நம்ம எடுத்த காரியம்லாம் கரெக்டாக முடிச்சிடும்ல அப்படின்னு ஒரு பெரிய ஆனந்தம் இருக்கும். நம்மளுடைய நட்சத்திர ராசி கிரகங்கள் அதை பண்ணி வச்சிடும். நமக்கு ஆல்ரெடி ப்ரீ பிளான்டு, ப்ரீ புக்டுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி அந்த காரியத்தை ரொம்ப அழகாக நமக்கு க்ரியேட் பண்ணி கொடுத்துரும். யார் கூட எந்த நேரத்தில் எந்த சமயத்தில் ஒரு விஷயத்தை நம்ம பேசுகிறோமோ, கடவுள் வாழலாம் நமக்கு காமிச்சிருக்கா, இவங்கெல்லாம் ஒரு கனெக்ட், இவங்ககிட்ட இந்த நல்லது கெட்டது எதுன்றது நம்ம கற்றுக்க முடியாது. இது ஒரு பெரிய அதிசயத்தை இந்த உலகம் வந்து நமக்கு க்ரியேட் பண்ணி கொடுத்துருக்கு. அதை வந்து நம்ம ரொம்ப அழகாக நீங்கள் புரிந்து கொள்ள முடியும். இந்த அவதார்னு ஒரு படம் இருக்கும். அந்த படத்தில் பார்த்துட்டிங்கன்னு சொன்னால், இந்த வால் எடுத்து அதன் கூட கனெக்ட் பண்ணும்போது கனெக்ட் ஆகி இவங்க என்ன நினைக்கிறாங்களோ அதுக்கு தகுந்தாப்பில் அது வந்து அந்த பறவை வந்து போகும். அந்த மாதிரி நம்ம வந்து
எங்கே நம்ம என்ன விஷயத்துக்காக கனெக்ட் பண்ணுறோம் அதன் மூலமாக நமக்கு சக்ஸஸ் ஆர் மைனஸ் இதை வந்து ரொம்ப அழகாக நம்ம வந்து தெரிஞ்சுட்டோம்னா நல்ல பலன்கள் கொடுக்கும். அரிசி சம்மந்தமாக, ஃபுட்டு சம்மந்தமாக, அதே மாதிரி சின்ன சின்ன ஒரு ஆய்வு சம்மந்தமான விஷயங்கள்லாம் உங்களுக்கு ரொம்ப சக்ஸஸாக வரதுக்குண்டான வாய்ப்புகள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். அம்மா அப்பா கஷ்டப்பட்டுன்னு இருக்கா, அவளுக்கு தகுந்தப்பல நான் படிச்சுட்டு இருக்கேன், நான் நல்ல வேலைக்கு சேர்ந்தேன்னா இவளுடைய கடன்லாம் அடைச்சிருவேன்னு பார்த்துட்டு இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு கண்டிப்பான வெற்றிகள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். சிரமங்களை தெரிந்து புரிந்து அதற்கு ஏற்றாற்போல் படிக்கிறவாளுக்கு நல்ல முன்னேற்றங்கள் தேடி வரக்கூடியதாக இருக்கும். வேலைவாய்ப்பு கொடுக்க 1க்கு 4 ஜாப் பார்த்துட்டு வெளிநாட்டில் வேலை செஞ்சுட்டு இருக்கிறவாளுக்கும் நல்ல முன்னேற்றங்கள் உண்டு. இடம், பொருள், வீடு, மனை, வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகங்கள் இருக்குது. மொத்தமாக இன்றைக்கி ராசி ரீதியாக பணவரவுகள் ஏற்படுத்தி கொடுக்கும். அமோகமான நாள். திருமண காரியங்கள் கைகூடும். மேஷராசி அன்பர்களுக்கு. ரிஷபராசி நேயர்களே, நல்ல பலன்கள் உண்டு. இன்றைய தினத்தில் தொழில் சம்பந்தமான விவகாரங்களில் ரொம்ப அழகாக பேசக்கூடிய தினமாக இருந்துட்டு இருக்கும். அதே சமயத்தில் தடங்களாய் அந்த காரியம் நடக்கும். ஒரு காரியம் தடங்களாய் அந்த காரியங்கள் வெற்றி பெறத்துக்குண்டான வாய்ப்புகள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். காலையிலேருந்து மத்தியானம் வரைக்கும் பார்த்துட்டீங்கன்னா சில விஷயங்களில் சில அப்படியே மெதுவாக நடந்தது, அதுக்கப்புறம் பார்த்துட்டீங்கன்னா உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும். நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயத்துலையும் பேர் புகழ் அந்தஸ்து கூடி வரும். ஏர்போர்ட்டில், ரயில்வே ஸ்டேஷனில், ஏதேனும் ஒரு ஃபங்க்ஷனில், ஏதேனும் ஒரு முக்கியமான இடங்களில் முக்கிய நபர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு பெறக்கூடிய தினமாக இன்றைய தினம் உண்டு. இந்த கனெக்டிவிட்டி உங்களுடைய பிஸ்னஸ் ரீதியாக நல்ல முன்னேற்றங்கள் தரக்கூடியதாக இருக்குது. இந்த தினத்தில் இந்த விசிட்டிங் கார்டு அடிக்கிறது, பிஸ்னஸ் கார்டு அடிக்கிறது, அதற்கு என்னென்ன வெப்சைட் பண்ணிக்கிறது, இது போன்ற விஷயங்களை நீங்கள் உருவெடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு நல்ல முன்னேற்றம் தரக்கூடிய அற்புதமான தினமாக இன்றைய தினம் உண்டு. மிதுன ராசி நண்பர்களுக்கு ஒரு சில விஷயங்களில் நம்மளுக்கு நம்ம பண்ணுற காரியங்கள் நல்லது தான், ஆனாலும் தடங்கள் இருக்குது. இதெல்லாம் கிரகநிலையோடைய காரணத்துவம் தான். குறிப்பாக இன்றைக்கி புனர்பூச நட்சத்திரத்தில் இருக்கிற மிதுன ராசிக்கு இந்த மாதிரி யதார்த்தமாக ஏற்படக்கூடியதாக இருக்கும். சரி விட்டுடுங்க. மிருகசீரிஷ நட்சத்திரம் திருவாதிரைக்கு சிறப்பாக இருந்துருக்கு. அப்போ இன்றைக்கி தெய்வ வழிபாடு பண்ணுறது சிறப்பு, குரு வழிபாடு பண்ணுறது சிறப்பு. நல்லது தான் பண்ணுறேன், ஆனாலும் தடங்கள் ஏன் சார் ஒய் அப்படின்னு கேட்கும் பொழுது கிரகநிலை காரகத்துவம் காரணமாக. ஆனால் பெருசாக மிதுன ராசியில் இருக்க புனர்பூச நட்சத்திரத்துக்கு பெருசாக பாதிக்காது, சின்ன பாதிப்பு தான். அது ரொம்ப டென்ஷனாக எடுத்துக்காதீங்க, ஃப்ரீயாக விடுங்க. அதே சமயத்தில் பார்த்துட்டோம்னா இன்றைக்கி முடிஞ்ச அளவுக்கு இரவு நேர பிரயாணத்தை தவிர்த்துக்கிறது நல்லது. சில பேர் ஒபிசிட்டி சம்மந்தமான ப்ராப்ளத்தினால அவதிப்பட்டு இருப்பா, சில பேர் சதை பற்றான சில, அதே மாதிரி கல் ஸ்டோன் சம்மந்தமான உபாதைகள் இதெல்லாம் அவளுக்கு ஏற்பட்டு அதன் மூலமாக அவதிப்பட்டவங்க கொஞ்சம் உடலை ஆரோக்கியமாக கவனமாக பார்த்துக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியது. பிஸ்னஸ் விஷயத்தில் நீங்கள் பேசக்கூடிய காரியங்களை மற்றவர்களிடம் அந்த காரியம் முடிகிற வரைக்கும் சொல்கிறத தவிர்த்துக்கிறது நல்லது. கதை, திரைக்கதை, வசனம், டைரக்ஷன், சினிமா சார்ந்த துறைகளில் இருக்கிறவங்களுக்கு புதிய வாய்ப்புகள் தேடி வரக்கூடியதாக இருக்குது. தடங்களில் ஒரு புதிய வெற்றிகள் கூடி வரக்கூடியதாக இருக்குது. கவலைப்பட வேண்டிய அவசியங்கள் கிடையாது. கடகராசி அன்பர்களே, புனர்பூச நட்சத்திரத்தில் இருக்கிறவர்களுக்கு நட்சத்திர ரீதியான அவ்வளோ விசேஷங்கள் கிடையாது. பூசம் ஆயில்ய நட்சத்திரத்துக்கு சிறப்பாக இருந்து கொண்டு இருக்கக்கூடிய அற்புதமான நாள். சின்ன சின்ன விஷயங்களில் நீங்கள் எதிர்பார்த்த காரியங்கள் உங்களுக்கு அமோகமான பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். அதே சமயத்தில் இரவு நேர பிரயாணத்தை தவிர்த்துக்கணும். நதி, நீர், கிணறு, ஆபத்தான இடங்கள், சில விளையாட்டு வினையாகும்னு பெரியவங்க சொல்லக்கூடிய எல்லா விஷயங்களும் தவிர்த்துக்கிறது நல்லது. இன்றைய தினத்தில் ஏதேனும் ஒருத்தர் ஒரு காரியம் சொன்னாங்கன்னா அதுக்கு ஆப்போசிட்டாக ஒரு விஷயத்தை பேசாதீங்க. அடாப்ட், அட்ஜஸ்ட், இட்ஸ் ஹையஸ்ட் சாதனைன்னு சுவாமி சிவானந்தர் சொல்கிறது. எஸ், அடாப்ட், அட்ஜஸ்ட், அது வந்து ஒரு பெரிய சாதனைகளாக மாறக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். கேமரா சம்மந்தமான தொழில் எடுத்து பண்ணிட்டு இருக்கிறவங்க, அதே சமயத்தில் வாடகை கூட்டுன்னு இருக்கிறவங்களுக்கு, அதே போன்று பார்த்துட்டிங்க அப்படின்னு சொன்னால் ஹேர் டிசைனராக இருந்துட்டுருக்கிறவங்க, பியூட்டிஷியனாக இருந்துட்டுருக்கிறவங்களுக்கு, அதை பற்றி கோர்ஸ் எல்லாம் கற்றுட்டு இருக்கிறவங்களுக்கு, ஆர்டிஸ்ட்டாக இருந்துட்டுருக்கிறவங்களுக்கு, பிடி மாஸ்டராக இருந்துட்டுருக்கிறவங்க அனுகூல்யம் தரக்கூடிய அற்புதமான இருந்திருக்கும். ஸ்கூல் சம்மந்தமான ஃபீஸு, அதே மாதிரி ஸ்கூலுக்கு உண்டான ஏற்பாடுகள், அதுக்குண்டான புக்ஸு, அதுக்குண்டான விஷயங்கள்லாம் எடுத்து பார்த்து செயல்படுத்தக்கூடிய தினமாக இருக்கும். குழந்தைகளுக்கு உண்டான எல்லா காரியங்களும் எடுத்து ஏற்பாடு பண்ணக்கூடிய தினமாக இருக்கும். கடகராசி அன்பர்களே. சிம்மராசி நேயர்களுக்கு விடாத உழைப்பு மிகப்பெரிய வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும். இது நடக்கலை, அது நடக்கலை, இது நடக்கலை, அது நடக்கலைன்னு கம்ப்ளைண்ட் சொல்லிட்டு இருந்தவாளுக்கு இப்போ பரவாயில்லையே, சூப்பராக பிரமாதம் அப்படின்னு சொல்லக்கூடிய ரெசார்ட் வச்சுட்டுருக்கிறோம், ஹோட்டல் வச்சுட்டுருக்கோம், லாட்ஜ் வச்சுட்டுருக்கோம், ரெஸ்டாரண்ட் வச்சுட்டுருக்கிறவங்களுக்கு அனுகூல்யம் தேடி வரக்கூடிய அற்புதமான நாள். திருமண காரியங்கள் கைகூடி வரும். நல்ல விஷயங்களை நீங்கள் எடுத்து செயல்படும்போது உங்களுக்கு ஒரு பெரிய மாற்றங்கள் தரக்கூடியதாக இருக்கும். புதுசாக தங்கம் வாங்குறது, ஏதேனும் வைரம் வாங்குறது, பழசை கொடுத்து புதுசு வாங்குறது, இது போன்ற காரியங்கள்லாம் உங்களுக்கு அமோகமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். சின்ன 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 பிரச்சனைகள் குடும்பத்தில், அம்மா குழந்தை, குழந்தை அம்மா, சின்ன சின்ன பேரண்ட்ஸ்குள்ளே குழந்தைகள் மூலமாக ஏற்படுது. அது பெருசாக எடுத்துக்காதீங்க. ஒரு சின்ன விஷயந்தான், அது பெருசாக. அதான் சொல்லுவாங்கள்ல, இவங்கக்கிட்ட போய் சண்டையா ஏப்பா, அது என்னப்பா அது அப்படின்னு பிறர் அட்வைஸ் பண்ணுற அளவுக்கு இந்த தினத்தில் ஒரு குழந்தைத்தனமான ஒரு சண்டை வந்துட்டுருக்கும். அது பெருசாக எடுத்துக்க வேண்டாம். அன்புனால் வரக்கூடிய ஒரு விஷயங்கள் தான். மாற்றம் தப்பு, அதனால்
மாற்றம் பண்ணலாமா வேண்டாமான்னு யோசிச்சுக்கோங்க. வீடு, இடம், தொழில் இது சம்பந்தமான விஷயங்களில். சிம்மராசி அன்பர்களுக்கு கன்னி ராசி நேயர்களே, வேலை வாய்ப்பு கூடி வரும், நல்ல காரியங்கள் நடைபெறக்கூடிய அற்புதமான நாளாக இருந்துருக்கும். அப்பா செய்த விஷயங்கள் உங்களுக்கு லாபத்தை தரக்கூடியதாக இருக்கும். அப்பா வகையில் சேமிப்பு, பண வரவுகள் கூடி வரக்கூடியதாக, பூர்வீக சொத்து லாபங்களை தரக்கூடிய அற்புதமான நாளாக இருக்கும். சிறு பிரயாணம், தூர பிரயாணம், வெளியூர் பிரயாணம் வெற்றி பிரயாணமாக மாறும். உடல் ஆரோக்கியத்தில் அக்கறை என்பது தேவை. சில நேரம் ஒத்த தலைவலி, சளி சம்பந்தமான உபாதை, சைனஸ் சம்பந்தமான உபாதை, எனக்கு குளிச்சா அப்பா தலைவலிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறவா, இது போன்ற பிரச்சனைகள் இருக்கும். அதுக்குண்டான சரியான தீர்வு பண்ணுறது. அது சொல்லிட்டு பெருமைப்படுறதை விட, அது சொல்லிட்டு வருத்தப்படுறதை விட, அது சொல்லிட்டு வேதனைப்படுறதை விட, நீங்கள் அதுக்குண்டான மருத்துவம் பார்த்திக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருந்துருக்கும். இன்றைய தினத்தில் கன்னிராசி அன்பர்கள் சின்ன சின்ன விஷயங்களை பெருசாக யோசிக்க வேண்டாம். யதார்த்தமாக சிந்திங்க, உங்களுக்கு ஒரு பெரிய பலன்களை தரக்கூடியதாக இருக்குது. இவா ஏன் என்னை கவனிக்கலை, எனக்கு வெளியில் எல்லாம் மதிப்பு இருக்குது வீட்டில் அப்படின்னு பல நேரங்கள் யோசிப்பேன். அந்த மாதிரி ரொம்ப வருத்தப்பட வேண்டியதில்லை. யதார்த்தமாக விடுங்க, நல்ல பலன்கள் கூடி வரக்கூடியதாக இருக்கும் இன்றைய தினத்தில். துளாராசி நண்பர்களுக்கு சின்ன விஷயத்தை கூட ரொம்ப அழகாக பார்த்து செயல்படுத்தக்கூடிய அற்புதமான தினமாக இருக்கும். இன்றைய தினத்தில் ஒரு சில குணாதிசயங்கள்னு சொல்லுவாங்க. இவங்ககிட்ட பழகிறது நல்லதா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நல்லதுன்னு ஒரு சில நல்லதில்லை எதுன்னு நீங்கள் பார்த்து தெரிந்து கொள்கிறதா இருக்கும். அது உற்றார் உறவினர், சொந்த பந்தங்கள், நம்ம உதவி செய்கிறது. சில பேர்கிட்ட இப்படியே பழக்கி விட்டுடுவோம். பெரியவங்க சொல்லுவாங்க, சும்மா சும்மா காசு கொடுத்து பழகாத, வேண்டாம், அது பின்னாடி உனக்கே டேஞ்சர், அவளை தனிப்பட்டு விட்டேன்னா அவள் வந்து சக்ஸஸ் பண்ணுவான்னு சொல்லுவாள். அதெல்லாம் உண்மை தான். ஸோ இந்த மாதிரி விஷயங்களில் பார்த்து தெரிந்து செயல்படுத்துறது நல்லது. தப்புன்னு பட்டால் டப்புன்னு நிறுத்திடணும். அதை வந்து திருப்பி தொடர்றது அவ்வளோ சிறப்புகள் கிடையாது. நல்ல வழிகளில் போகிறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். பழைய பொருட்கள் கொடுத்து புதிய பொருட்கள் வாங்கிறதுக்குள்ள வாய்ப்புகள் இருக்குது. வாகனத்தில் வேகமாக போகிறத தவிர்த்துக்கிறது நல்லது. இன்றைய தினத்தில் சரி தவறு யோசித்து வந்து செயல்படுத்துறது எல்லா விஷயத்துக்கும் பொருந்ததாக இருக்கும் இன்றைய தினத்தில் துளாராசி நண்பர்களுக்கு. விருச்சிக ராசி அன்பர்களுக்கு சிறு துரும்பு பல்குத்தோதவுன்னு சொல்லுவாள். சின்ன சின்ன விஷயம் கூட நமக்கு என்றைக்காவது ஒரு பெரிய உதவிகளாக இருக்கும். அது மாதிரி இன்றைக்கி எடுக்கக்கூடிய காரியங்கள் மிகப்பெரிய உதவிகள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். நல்ல முயற்சிகளுக்கு மிகப்பெரிய பலன்கள் உண்டு. ஒரு ஹோட்டல் வச்சுட்டுருக்கவா, செஃப்பாக இருந்துருக்கிறவங்களுக்கு, மிகப்பெரிய நிறுவனம் நடத்தின்னு இருக்கிறவங்களுக்கு அனுகூல்யம் தேடி வரக்கூடியதாக இருக்கும். வேலை வாய்ப்பு எதிர்பார்த்துட்டு இருக்கிறவங்க கண்டிப்பாக வேலை வாய்ப்பு கூடி வரக்கூடியதாக இருக்கும். பணம் கொடுத்து ஏமாந்துட்டேன் சார், திருப்பி வருமா சார் அப்படிங்கிறத விட புதுசாக முயற்சிகள் பண்ணி பணத்தை சம்பாதிக்கிறதுக்கு உண்டான எதிர்பார்ப்புகள் மிகப்பெரிய வெற்றியை தரக்கூடியதாக இருந்து கொண்டிருக்கும். நம்ம நிறையா யோசிப்போம். யோசிக்க நமக்கு வந்து நேரம் இருக்குது. அதோட செயல்படுறதுக்கு நேரத்தை நம்ம ஒதுக்கிட்டோம்னா மிகப்பெரிய பலன்களை கொடுக்கும். அப்போ எக்ஸிக்யூட் பண்ணுறது ரொம்பவுமே நல்லது. விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இன்றைய தினத்தில் தாய் தந்தையரை பார்த்துன்னு வருது. வெளிநாடு வெளியூர் சம்மந்தமாக ஆன்லைன் சம்மந்தமான வேலை எதிர்பார்த்து, பாஸ்போர்ட் விசா டாக்குமெண்ட் சம்மந்தமான விஷயங்களை எதிர்பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு அனுகூல்யம் தேடி வரக்கூடிய அற்புதமான நாளாக இன்றைய தினம் உண்டு. வீடு கட்டி இன்ஜினியர் கூட இருக்கக்கூடிய சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள்லாம் மாறும். குடும்பத்தில் ஒரு அன்னோன்யம் கூடி வரக்கூடியதாக இருக்கும். அதே மாதிரி ஷூ சம்மந்தமாக, பெல்ட் சம்மந்தமாக சின்ன சின்ன கடை நடத்தின்னு இருக்கிறவங்களுக்கு அதன் மூலமாக வருமானங்கள் கூடி வரும். ரொம்ப நாளாக ரொம்ப வருத்தப்பட்டு எனக்கு இது பணமே வரலன்னு வருத்தப்பட்டவர்களுக்கு பண வரவுகள் கூடி வரக்கூடிய அற்புதமான நாளாக இன்றைய தினம் உண்டு விருச்சிக ராசி நேயர்களுக்கு. தனுர் ராசி அன்பர்களே, ஒரு நல்ல யோசனைகள் யாராவது கொடுத்தா, அவள் லைஃப்பில் நடந்த ஒரு சப்ஜெக்டை சொன்னால் பேசாமல் இது சூப்பராக இருக்குது, இதைவே நம்ம எடுத்து பண்ணோம்னா நல்லா இருக்குமே, இப்படி ஒரு ஐடியா வந்து க்ரியேட் ஆகும். குறிப்பாக டைரக்டராக இருந்துட்டு இருக்கிறவங்க, ப்ரொடியூசராக இருந்துட்டு இருக்கிறவங்க, அதே மாதிரி கதை திரைக்கதை வசனம் எழுதிட்டு பாட்டு சம்மந்தமாக எழுதிட்டு இருக்கவங்க ஒரு பெரிய ஒரு ஐடியாவை க்ரியேட் பண்ணி கொடுக்கக்கூடியதாக இருந்துருக்கும். இன்றைக்கி மற்றவர்களை பற்றி சொல்லும் பொழுது அதன் மூலமாக ஒரு விஷயத்தை உங்களுக்கு எடுக்கக்கூடிய வாய்ப்புகள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். ஸ்கூல் நடத்தின்னு இருக்கிறவங்க, காலேஜ் நடத்தின்னு இருக்கிறவங்களுக்கு, நிறுவனம் நடத்தின்னு இருக்கிறவங்களுக்கு அனுகூல்யம் தேடி வரக்கூடிய அற்புதமான நாளாக இருக்குது. இன்றைக்கி அலைச்சல் நிறையா இருக்கும். அலைச்சல் இருந்தாலும் பண வரவுகளோட அலைச்சல் இருந்தால் சந்தோஷம்னு எதிர்பார்ப்பீங்க. அது கண்டிப்பாக உங்களுக்கு நடைபெறக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. கேட்ரிங் சம்மந்தமாக, ஃபுட்டு சம்மந்தமாக பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு வெற்றிகள், ஹோட்டல் ரெஸ்டாரண்ட் சம்மந்தமாக வச்சுருக்கிறவங்களுக்கு அனுகூல்யம் தேடி வரும். வெளிநாடு வாய்ப்புகள் கூடி வரும். கணவன் மனைவிக்குள்ளே பிரிந்திருந்தவா ஒன்று சேருவா. குடும்பத்தில் ஒற்றுமைகள் கூடி வரக்கூடிய அற்புதமான நாளாக இன்றைய தினம் உண்டு. உங்கள் பேச்சுக்கு மதிப்பும் பலமும் கூடி வரும் நாள். மகர ராசி அன்பர்களே, குடும்பத்தில் நல்ல சூழ்நிலைகள் வரும். எடுத்த காரியங்கள் வெற்றி பெறும். நல்ல விஷயங்கள்லாம் நடக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். சினிமா சார்ந்த துறைகளில் இருக்கிறவங்களுக்கு அனுகூல்யம். அதே சமயத்தில் அரசியல் இருந்துருக்கவங்க பதவி, பேர், புகழ், அந்தஸ்து, புதிய பொறுப்புகள்லாம் கிடைக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். நல்லவர்களை சந்திக்கக்கூடிய அற்புதமான நாள். சின்ன சின்ன விஷயங்களில் மறந்த விஷயம், ஐச்சோ எலக்ட்ரிசிட்டி இது கட்டாமல் விட்டனே, ஆஹா தண்ணி இது கட்டாமல், இந்த மாதிரி சின்ன சின்ன சப்ஜெக்ட்லாம் மறந்து திருப்பியும் அதை இது பண்ணி அது இனிமேல் மறக்கப்படாது அப்படின்னு சொல்லிட்டு இருப்பேன். திருப்பி அடுத்த மாதம் அந்த மாதிரி இருக்கும். அது மாதிரி அப்பப்போ சில நேரங்களில் யதார்த்த மறதிகள் அப்படிங்கிறது இருந்துட்டு இருக்கும்.
மகர ராசி அன்பர்களுக்கு குடும்பத்தில் பணவரவுகள் கூடி வரக்கூடிய அற்புதமான நாள். தம்பிக்கு நல்ல விஷயம் நடந்தது, நீங்கள் சந்தோஷப்படுவீர். தங்கைக்கு நல்ல விஷயம் நடந்தது, நீங்கள் சந்தோஷப்படுவீர். இவாளுக்கு நல்லது நடந்தது, நீங்கள் சந்தோஷப்படுவீர். இந்த மாதிரி ஆனந்தப்படக்கூடிய அற்புதமான தினமாக இருக்கும் மகர ராசி அன்பர்களுக்கு. கும்ப ராசி அன்பர்களே, எப்போவுமே விரயத்துக்கு ஒரு தோல்விக்கும் விரயத்துக்கும் எப்போவுமே அதுக்கு ஒரு சின்ன ஒரு கதை இருக்கும். இந்த கதை எங்கே ஆரம்பிக்கும்னா, நம்ம ஆரம்பித்தது நம்ம இதை பண்ணியிருக்கலாமோ, இதை மாற்றி வச்சுருக்கலாமோ, இது இப்படி பண்ணியிருக்கலாமோ, அப்படி பண்ணியிருக்கலாமோங்கிற ஒரு விஷயங்கள் இருக்கும். அப்போ அடுத்த முறை அதற்கு இதே நம்ம தோல்வியை வெற்றி, இதில் என்னென்ன பாடம் கற்றுட்டோமோ அதை நம்ம இம்பிள் பண்ணோம்னா அது சக்ஸஸ் ஆகிடும். இதுதான். ஸோ தோல்விகளையும் வெற்றியாக எடுத்துக்கொள்வது உங்களுடைய இயல்பாக இருந்து கொண்டு இருக்கும். அதே மாதிரி சிறு பிரயாணம், தூர பிரயாணம், வெளியூர் பிரயாணம் வெற்றி பிரயாணமாக மாறும். சில நேரங்கள் மறதிகள் அதிகமாக இருந்துகிட்ருக்கும். செல்ஃபோன் இங்கே தானே வச்சேன், இங்கே அப்படின்னு இருந்துகிட்ருக்கும். சாவி இங்கே தானே வச்சேன். இந்த மாதிரி பலவிதமான மறதிகள் அப்பப்போ இருந்துகிட்ருக்கும். ஒரு ஸ்கெட்யூல்டு ஒரு பிரயாணம் உங்களுக்கு ஒரு பெரிய பலத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். கூட இருக்கிறவாளுடைய சில பேச்சுவார்த்தைகள் என்ன வேணால் இருந்துட்டு போட்டோம், நம்மளுடைய காரியத்தில் முக்கியத்துவம் கொடுத்தீங்கன்னா மிகப்பெரிய பலன்கள் கூடி வரும். பிரசித்தி பெற்ற கோயில்களுக்கு போயிட்டு வரதுக்குண்டான வாய்ப்புகள் உண்டு. இன்றைய தினத்தில் ரொம்ப வயசானவங்களை கூடமாட இருந்து கவனிச்சுக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கும். மீன ராசி நேயர்களுக்கு நல்ல விஷயங்கள் நடக்கும். இது நடக்கலை, அது நடக்கலை, அது நடக்கலைன்னு வருத்தப்பட்ட காரியங்கள்லாம் நல்லதே நடக்கக்கூடிய அற்புதமான தினமாக இருக்கும். சிறு சிறு விஷயங்களில் கோபித்துக் கொள்வதை தவிர்த்து கொள்வது நல்லது. யதார்த்தமாக சிந்தனை பண்ணி இந்த காரியத்தை ஜெயிச்சுன்னு வருவேன். இதெல்லாம் என்ன சொல்கிறது, கோபம், சந்தோஷம், சிரிப்பு இதெல்லாம் ஒரு நாளைக்கு சேர்ந்து வரும். ஆனால் எதையுமே பெருசாக எடுத்துக்காதீங்கன்னு ஓஷோ சொல்கிறாரு. அதுதான் உண்மையும் கூட. ரொம்ப அதை பெரிய தாட்டாக கொண்டு போகாதீங்க. யதார்த்தமாக விட்டுருங்க. பொறுப்புகள் உங்கள் பேரில் ஆசையாக இருந்ததுன்னா அதை எடுத்து பண்ணுங்கள். சில பேர் திடீர்னு யதார்த்தமாக மறதியில் அந்த ஃப்ளோவில் திட்டேன்னு சொல்லுவாள். அந்த மாதிரி யாராவது யதார்த்தமாக நண்பர் பேசினா அதை பெருசாக எடுத்துக்காங்க, ஃப்ரீயாக விட்டுருங்க. சின்ன சின்ன விஷயங்கள் நீங்கள் எடுத்த காரியங்கள் லாபகரமாக இருக்கும். வெளிநாடு வெளியூர் பிரயாணங்கள் வெற்றி பிரயாணமாக மாறும். பண வரவுகள் கூடி வரக்கூடிய அற்புதமான நாள். சின்ன சின்ன ஐடியாஸ் உங்களுக்கு ஒரு பெரிய பலத்தை கொடுக்கக்கூடிய அற்புதமான தினமாக இன்றைய தினம் உண்டு. 12 ராசிக்கு உண்டான பிரத்யேக பலாபலங்கள் பார்த்துட்டோம். அடுத்தது ஆன்மீக தகவல். ஆன்மீக தகவல் தாந்திரிக பிராயசத்தில் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய அற்புதமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், நம்மளுடைய அதாவது லக்னம் சிறப்பானதா ராசி சிறப்பானதா. ஒருத்தங்க கேட்டிருந்தாங்க, சார் இதை பற்றி நீங்கள் டிவியில் சொல்ல முடியுமா அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. எஸ், நான் கண்டிப்பாக சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன். லக்னம் என்பது செயலை குறிக்கக்கூடியது, ஒரு காரியத்தில் எக்ஸிக்யூட் பண்ணக்கூடியது. ராசி என்பது எண்ணத்தை குறிக்கக்கூடியது. அப்போ எண்ணம் செயல் இது ரெண்டுக்குமே தொடர்பு இருக்கான்னு கேட்டிங்கன்னா ஒவ்வொரு ஜாதகத்தை பொறுத்து அது மாறும். சில பேர் சொல்லுவாங்க, சார் எனக்கு பிடிக்கலை ஆனாலும் இந்த வேலை செஞ்சுட்டுருக்கேன்னு சொல்லுவாங்க. எனக்கு பிடிக்கல சார் ஆனாலும் வாழ்ந்துட்டுருக்கேன், இந்த மாதிரி சொல்லுவாங்க. பார்த்திங்கன்னா ஒரு காரியம் மனசுக்கு பிடிக்கல, சந்திரனுக்கு சரியில்லை, ஆனாலும் செயல்களில் அது இருக்குது. ஸோ இதுதான் ரொம்ப கொடுமையான ஒரு விஷயம். ஒரு மனிதனுக்கு எண்ணமும் செயலும் சரியாக அமைஞ்சிருச்சுன்னு வைங்களேன், அவங்களுக்கு வெற்றிகள் கூடி வரக்கூடியதாக இருந்து கொண்டு இருக்கும். இதே தான் கணவன் மனைவிக்குள்ளே. அதனால தான் ஜாதகத்தை பார்க்கும்பொழுது வெறுமனே 10 பொருத்தம் பார்க்காம இந்த ஜாதகத்தில் கட்டத்தை பார்க்குறாங்க. கட்டத்தில் சந்திரன் எங்கே இருக்குது, லக்னம் எங்கே இருக்குது, இந்த லக்னத்துக்கு அந்த லக்னத்துக்கு சேருமா, இந்த ராசிக்கு அந்த ராசிக்கு சேருமா, இதுதான் தொழிலையும் நம்ம பார்த்து ஃபிக்ஸ் பண்ணணும். ஸோ ஒரு மனிதனுடைய லக்னம் ஒரு மனிதனுடைய செயலை குறிக்கக்கூடியது. ஒரு மனிதனுடைய சந்திரன்கிறது அவர்களுடைய எண்ணங்களை குறிக்கக்கூடியது. மோஸ்ட் ஆஃப் பீப்புள் பார்த்திங்கன்னா எண்ணமும் செயலும் ஒரே மாதிரி வந்துடுது. மோஸ்ட் ஆஃப் பீப்புள் வந்திங்கன்னா எண்ணமும் செயலும் ஒரே மாதிரி இல்லை. அப்போது சந்திரனுடைய நகர்வுகளை வைத்து தசா புத்தி அப்படின்னு நம்ம குறிக்கப்படுகிறோம். லக்னத்தினுடைய நகர்வுகளை வைத்து நம்ம அவருடைய செயல்களை குறிக்கப்படுகிறோம். இப்படி செயல்களும் எண்ணங்களையும் பார்த்து நம்ம பிரசன்னத்தில் பார்க்கக்கூடிய முறைகள். அதனால தான் நம்மக்கிட்ட ஜாதகம் பார்க்கும்போது பிரசன்னத்துக்கு நிறையா பேர் அதிசயமாக அவங்க சார் இத்தனை விஷயம் நடந்திருக்கு, எப்படி சார் இது பாசிபிள் அப்படின்னு கேட்பாங்க. அந்த பிரசன்னத்தில் அவ்வளோ ரகசியங்கள் இருந்துருக்கு. ஸோ அந்த பிரசன்னம் பார்க்கக்கூடிய முறைகளில் அவ்வளோ விஷயங்கள் இருந்திருக்கு. ஏன்னா லக்னத்தையும் அங்கே ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. பிரஸ்ன லக்னத்துக்கு ரொம்ப முக்கியம், ஜென்ம லக்னத்துக்கு இது முக்கியம், பிரஸ்ன லக்னத்துக்கு ரொம்ப முக்கியம்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த லக்னத்துக்கு செயல்களை குறிக்கக்கூடியது. நீங்கள் பண்ணக்கூடிய ஒவ்வொரு செயல்கள், நான் இப்படி லெஃப்ட் ஹேண்டை வச்சு இப்படி பேசுகிறேன், இந்த செயல்களுக்கு லக்னம் தான் குறிப்பிட்டு. இப்போ நான் யோசிக்கிறேன் பார்த்தீங்களா, அந்த யோசனைக்கு உண்டான பேசுகிறேன் பார்த்தீங்களா, இந்த செயலுக்கு லக்னம் குறியது, இந்த யோசனைக்கு சந்திரன். ரெண்டுமே ரொம்ப கனெக்டிவிட்டி ஜாஸ்தியாக இருந்துருக்கும். சில பேர் சொல்லுவாள், எனக்கு தோணுச்சு செஞ்சுருக்கக்கூடாது ஆனாலும் செஞ்சுட்டேன் அப்படின்னு சொல்லுவாள். அப்போ லக்னமும் செயலும் அவர்களுக்கு உடையிறது. அப்போது ஒவ்வொரு ஜாதகத்துலேயும் எந்தெந்த காலகட்டத்தில் உடையிறது, எந்தெந்த தசாபுத்தியில் உடையணும், எந்தெந்த தசாபுத்தியில் பாதிக்கும், இதெல்லாம் ரொம்ப அழகாக ஜாதகத்தில் இருக்கக்கூடிய பலாபலன் ப்ரெடிக்ஷனில் இருக்கக்கூடிய ஒரு சீக்வன்ஸ்னு சொல்லலாம். அஸ்ட்ராலஜிங்கிறது வெறுமனே
உங்களுடைய எதிர்காலத்தையும் ஃப்யூச்சரையும் சொல்லக்கூடிய ப்ரெடிக்ஷன் மெத்தடு கிடையாது. இதில் ஒரு சீக்வன்ஸ் இருக்குது. இதை அழகாக நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா நம்மளுடைய சித்தர்கள், ஞானிகள், ரிஷிகள் எப்படி இதை ஃபார்ம் பண்ணியிருக்காங்கன்னு உங்களுக்கு புரிந்து கொள்ள முடியும். இந்த மாதிரி அக்கல்ட் சயின்ஸ் தான் நம்மளுடைய ஜோதிட சாஸ்திரம். அதனால் ஒருத்தர் கேட்ட கேள்வி எல்லாத்துக்கும் இதை சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு வெறுனே சந்திரனை வைத்து தினப்பலன்கள் மட்டும் நம்ம பார்க்குறோம் இல்லையா, இதோடு சேர்ந்து நம்மளுடைய லக்ன பலன்களையும் தெரிஞ்சுக்கிட்டோம்னா மிகப்பெரிய பலாபலன்கள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். அப்போது நான் சொல்லக்கூடிய தினப்பலன்களில் உங்கள் லக்னத்தையும் சேர்த்துக்கோங்க, உங்களுக்கு ஒரு பெரிய பெனிஃபிட்ஸ் கிடைக்கக்கூடியதாக இருக்கும். மீண்டும் சந்திப்போம். வேல்வேல் முருகா, வெற்றிவேல் முருகனுக்கு கரகரோகரா. நம்மளுடைய காஷி யாத்திரையோடைய டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கணும்னா கீழே இருக்கக்கூடிய எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். அதே போன்று பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால் பிரசன்னம் பார்க்கக்கூடிய முறைகளை பற்றி தெரிஞ்சுக்கணும்னா 9952306111 இந்த நம்பர்லையும் 9790991004 இந்த நம்பர்லையும் தொடர்பு. மீண்டும் சந்திப்போம். வேல் 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 முருகா, வெற்றிவேல் முருகனுக்கு கரகரோகரா. உங்கள் ஜோதிஷாச்சாரியர் ஜோதிட சாம்ராட் மகேஷே. நன்றி, நமஸ்காரங்கள்.